ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, நீங்கள் காதலிக்கக்கூடிய நபரோட நினைவில் நீங்கள் இப்போ இருக்கிறத இந்த யூனிவர்ஸ் நமக்கு எப்படி அதை உணர்த்தும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் சில விஷயங்களை நம்மளால் பார்த்திங்கன்னா லாஜிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அதே போல் தான் நம்ம விரும்பக்கூடிய ஒரு நபரும், நம்ம விரும்பக்கூடிய நபரோட நம்ம அந்த லவ்வும் நம்மளால் இதுதான் லாஜிக் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அவங்க நம்மளை விட்டு போனாலுமே நம்மளோட நினைவுகள் அவங்கள சுற்றியே தான் இருக்கும். நம்ம நினைவுகள் அவங்கள சுற்றி இருக்கும்போது, அவங்க அதை உணரும் போது அவங்களுக்கும் நம்மளோட நினைவுகள் வந்தால் அதை பிரபஞ்சம் நமக்கு சில சிம்டம்ஸ் மூலமாக தெரியப்படுத்தும். அந்த சிம்டம்ஸ் என்ன? இது போல் சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரியும் போது உடனடியே நீங்கள் என்ன பண்ணணும், என்ன பண்ணுனா அது உங்களுக்கு சக்ஸஸாக மாறி அவங்க உங்களுக்கு கிடைப்பாங்க அப்படிங்கிறதையும் முழுமையாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நான் மொத்தமாக உங்களுக்கு ஒரு 10 சிம்டம்ஸ் சொல்கிறேன். இந்த 10 சிம்டம்ஸ்லையுமே ஒன்று தெரிய ஆரம்பித்தாலும் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது ஒன்றுனா உங்களுக்கு மற்ற சிம்டம்ஸை தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் முழுசாக முடிக்கிறதுக்கு முன்னாடியே எத்தனை வருடங்கள் நீங்கள் அவங்கள பிரிஞ்சிருந்தாலும் அவங்க உங்களுக்கு அகைன் கிடைப்பாங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே போகலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவங்க லைஃப்பில் தேர்ட் பர்சன் வராமல் இருக்கணும், அப்போ மட்டும்தான். சரிங்களா? இது மட்டும்தான் இல்லை முக்கியமான விஷயம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது சிம்டம்ஸ் என்னன்னா ஏஞ்சல் நம்பர். இது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏஞ்சல் நம்பருங்க என்ன? ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் 1111, 111, 999, இல்லை 9999, இல்லை 2222 இந்த மாதிரி. இந்த நம்பரை நம்ம திடீர்னு பார்க்க ஆரம்பிப்போம். அதாவது பார்க்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் சடனாக நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் தொடர்ந்து நம்ம கண்ணுக்கு வரும். மொபைல் பார்ப்போம், அந்த டைமிங் இருக்கும். ரோட்டில் போயிட்டு இருக்கிறதோ வண்டியோ நம்பர் வரும். இந்த மாதிரி நமக்கு வந்துட்டே இருக்கும். இதுக்கான அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு டிவைன் சிக்னல். இது எல்லாருக்குலாம் தெரியாதுங்க. நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எனர்ஜியோட கனெக்ஷன் ஆக ஆரம்பிக்குது. ஒரு ஸ்ட்ராங் எனர்ஜி கனெக்ஷன் ரெடி ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த எனர்ஜி நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க மேலே நம்ம செலுத்தும் போது அவங்களுக்கு நம்மளோட மெமரிஸ் பயங்கரமாக அதிகரிக்கும். இது நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நீங்கள் எப்போ பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ உடனே நீங்கள் அந்த மூமெண்ட்டில் அவங்கள நினச்சி பார்க்க ஆரம்பிக்கணும். அவங்கள விஷுவல் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்களும் அவங்களும் ஒன்றா மீட் பண்ணுறீங்க, ஒன்றா இருக்கிறீங்க, ஒன்றா சந்தித்து பேசுகிறீங்க, ரொம்ப ஹாப்பியஸ்ட்டாக இருக்கிறீங்க. அந்த சந்தோஷத்தை கொடுக்கணும். அந்த சந்தோஷத்தை நீங்கள் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த யூனிவர்ஸ் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் ஆக்டிவேட் ஆகும். அது யூனிவர்ஸ் மூலமாக நீங்கள் விரும்பக்கூடிய நபரை உங்ககிட்ட கொண்டு சேர்க்கும். ஸோ இந்த சிம்பிள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உடனடியாக அந்த மூமெண்ட்டில் அந்த ஃபீல் நீங்கள் கொண்டு வர ஆரம்பிக்கணும். அந்த ஃபீலை கொண்டு வர இது உங்களுக்கு அதிகமாக ஆரம்பிக்கும். செகண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட பெயர். நீங்கள் சடனாக அவங்களக்கிட்ட பேசுகிறது, அவங்கள விட்டு நல்லா விலகி வந்துட்டீங்க, ஓரளவுக்கு அவங்கள மறக்கவும் நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க. பட் சடனாக அவங்களோட பெயர் அடிக்கடிக்கு நீங்கள் பார்ப்பீங்க. இன்ஃபேக்ட் அதே ரூட்டில் தான் பல நாட்கள் நீங்கள் போயிருப்பீங்க. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சுக்க சடனாக நீங்கள் போர்டில் பார்க்குறப்ப அவங்க பேர் இதெல்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன சந்தோஷம் வரும். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இது உங்கள் மனசு சொல்ல ஆரம்பிக்கும், அவர் உன்னை பயங்கரமாக நினைக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு. உங்களோட மைண்டில் மட்டும் கிடையாதுங்க, அவங்க மைண்ட்லேயுமே அந்த ஃப்ரீக்வன்சி செட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இப்படி வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? முதல்ல சந்தோஷப்பட ஆரம்பிக்கணும். நல்லா அந்த சந்தோஷங்கிறது எப்படி ஈன்னு பல்ல காட்டுறது கிடையாதுங்க. உணர்வு பூர்வமாக மனசுலேருந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும். இந்த சந்தோஷம்தான் ஒரு பாசிட்டிவ் ஃபீலை உங்களுக்கு க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கும். எந்த அளவுக்கு இதை நீங்கள் சந்தோஷமாக பண்ணுறீங்களோ அவங்கள நினச்சி சந்தோஷமாக நீங்கள் அந்த ஃபீலை கொண்டு வந்தாவே போதும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோ, நெகட்டிவ் தான். உங்களுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் டவுட்டு இதெல்லாம் கொஞ்சமாக போய் அவங்கள பற்றி பாசிட்டிவான தாட்ஸ் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அப்படி வந்துச்சுன்னா கனெக்ஷன் ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். இந்த டைமில் நீங்கள் அவங்கள மீட் பண்ண ஆரம்பிச்சதுனால பாசிட்டிவ் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது ஸ்மெல். யாருமே இல்லாத இடத்துல கூட ஒரு ஸ்மெல் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். நான் இதை ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு வாசனை இருக்கும். அந்த வாசனை நமக்கு மட்டும்தான் உணர முடியும். அந்த ஸ்மெல்லை நீங்கள் உணர்வீங்க. அவங்க யூஸ் பண்ணுற பர்ஃப்யூமை நீங்கள் உணர்வீங்க. இது போல் உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா இது டீப் சப்கான்ஷியஸ் கனெக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட ஆழ்மனம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய டீப் ஸ்டேட்டில் நம்ம இருக்கக்கூடிய ஆழ்மனம் பார்த்திங்கன்னா அவங்க எனர்ஜியோட ரீச் ஆகுதுன்னு அர்த்தம். அப்படி ரீச் ஆச்சுன்னா அதை நீங்கள் இக்னோர் பண்ணவே கூடாது. உடனடியாக அந்த இடத்துலையே அமைதியாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த ஸ்மெல்லை ஸ்பரிசத்தை நீங்கள் உணர ஆரம்பிக்கணும். அவங்கள திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா அந்த ஸ்மெல்லு நம்மளை ரொம்ப வேகமாக அவங்களோட கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அங்கேயே இருந்து அவங்களும் நீங்களும் ஒன்றா இருந்தப்போ அவங்ககிட்ட அந்த ஸ்மெல்லு, அந்த மூமெண்ட்டில் நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்க அந்த ஃபீலை நீங்கள் கொண்டு வரணும்.
இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த கனெக்ஷன் வந்து பயங்கரமாக ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். இதை ரிசீவ் பண்ண விட்டிங்கன்னா ரிஸ்க், ஆனால் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த ஃபீல் ரியாலிட்டியாக மாற ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒன்று தான். ஸோ ரியாலிட்டியாக மாறிச்சுன்னு என்ன, அவங்க உங்களுக்கு கிடைச்சே தீருவாங்க. அடுத்தது, அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் உங்களுக்கு அதிகமாக தோண ஆரம்பிக்கும். லைக் அவங்களுக்கு பிடிச்ச கலராக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு பிடிச்ச சாங்ஸாக இருக்கலாம். இது எல்லாமே திடீர்னு உங்களோட லைஃப்பில் அதிகமாக வர ஆரம்பிக்கும். சம்மந்தமே இல்லாமல் இருப்பீங்க, சில சாங்ஸ் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும், உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். பட் சடனாக அந்த சாங்கை ஒரு அட்ராக்ஷன் உங்களுக்கு கொண்டு வர ஆரம்பிக்கும், நீங்கள் கேட்க ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரிலாம் இல்லை, ஏதோ ஒரு ஏதாச்சும் அவங்க பிடிச்ச ஃபுட்டு, அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஃபுட்டு உங்களுக்கு வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் வர ஆரம்பிக்கும். இதுக்கான அர்த்தம் என்ன, யூனிவர்ஸ் உங்களுக்கு அவரோட வழியை உங்களுக்கு காட்ட ஆரம்பிக்குது. அவங்க மனசில் இப்போ நீ இருக்கிற அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்துது. நீ போனினா உனக்கு அது நடக்கும் அப்படின்னு காட்டும். இது வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், கிராட்டிடியூட் பண்ண ஆரம்பிக்கணும். டெய்லி காலைல அஃபர்மேஷன் பண்ணுற மாதிரி இந்த கிராட்டிடியூடை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கணும். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் வாய் வார்த்தையாக இருக்கக்கூடாது, உணர்வு பூர்வமாக நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கணும். நான் அவரோட அருகில் வந்துட்டுருக்கேன், நான் அவங்கள நெருங்கிட்டுருக்கேன், நான் அவங்களோட ஒன்றா சேர போகிறேன், நாங்கள் 2 பேர் சந்தோஷமாக வாழ போகிறோம் அப்படின்னு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக மாற ஆரம்பிக்கும். அடுத்தது பாடல்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு பாடல்கள் இருக்கு இல்லையா, இந்த பாடல்களில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்குறது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபேஸும் உங்கள் மைண்டில் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி அவங்களோட உருவம் உங்களுக்கு தெளிவாக ஆரம்பிக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு பாட்டை பார்த்துட்ருப்பீங்க, அந்த இடத்துல உங்களையும் அவங்களையும் வச்சு நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. சம்திங் லைக் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் 2 பேர் இருக்கிறதா உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இதுக்கான அர்த்தம் என்னென்னா, இது வந்து உங்களுடைய அந்த வீக்கான கனெக்ஷனை வந்து திருப்பியும் ஒரு ப்ராப்பர் கனெக்ஷனாக மாற ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். இது நீங்கள் என்ன பண்ணணும், இது வந்துச்சுன்னா உடனடியாக உங்களோட ஃப்யூச்சரை நீங்கள் இமேஜினேஷன் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்களும் அவங்களும் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க, வாழ்க்கையில் நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறீங்க, உங்களோட மேரேஜ் ஆன பிறகு எப்படிப்பட்ட லைஃப்பை லீட் பண்ண போகிறீங்க, என்ன மாதிரியான ஜாப்பையும் என்ன மாதிரி ஃபேமிலி இருக்கும், உங்களுக்கு எத்தனை கிட்ஸ் இருக்கும், அவங்கள எப்படி வளர்த்துவீங்க அப்படின்னு ஃப்யூச்சரை பற்றி நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கணும். இப்படி பண்ணிங்கன்னா இது சடனாக உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிய ஆரம்பித்து அது ரியாலிட்டியாக கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும். அடுத்தது ரொம்ப முக்கியம், சம்மந்தமே இல்லாமல் எமோஷனல் ஆவீங்க, காரணமே இல்லாமல் கோவப்படுவீங்க. எதுக்கு கோவப்படுறீங்க, எதுக்கு எமோஷனல் ஆகிறீங்க, எதுக்கு இரிட்டேட் ஆகிறீங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியாது. இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அவங்கள ரொம்ப ஸ்ட்ராங்காக நினைக்க ஆரம்பிக்கிறீங்க. உங்களோட மைண்டில் அவங்க ரொம்ப டீப்பாக போக ஆரம்பிக்கிறாங்க, அவங்களோட மைண்ட்லேயும் நீங்கள் அந்த ஸ்ட்ராங்கை கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அந்த பிட்வீனில் யார் உங்களுக்கு வந்தாலும் உங்களுக்கு கோபம் வரும். அந்த கோபம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட எமோஷனல் பாண்டிங்கை வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் உட்காந்துட்டு அவன் நினச்சிப்பீங்க, யாராவது உங்கள் பக்கத்தில் வந்து எடா அப்படின்னா போதும் சட்டுன்னு அவன் மேலே அப்படி கோவப்படுங்க, சம்மந்தமே இருக்காது. ஸோ இது வந்து உங்கள் 2 பேருக்குள்ள இடையில ஒரு தேர்ட் பர்சன் வரதான் உங்கள் மைண்டு சொல்ல ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்றும் பண்ண வேண்டாம், அமைதியாக லாங் ப்ரீத் எடுக்க ஆரம்பிக்கணும். எந்தளவுக்கு மூச்சு விட்டுறீங்களோ அப்போ வந்து உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி டிசால்வ் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா இதெல்லாம் வரும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கே இந்த யூனிவர்ஸ் உணர்த்த ஆரம்பிக்குது. அப்போ நீங்கள் நல்ல லாங் ப்ரீத் எடுத்து காமாக உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி டிசால்வ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ மைண்டும் உங்களுக்கு கிளியராக ஆரம்பிக்கும், உங்கள் 2 பேருக்குள்ள கூடிய கனெக்ஷனும் க்ளீனாக ஆரம்பிக்கும். அடுத்தது தெளிவான ட்ரீம்ஸ். கனவுகள் கிடையாதுங்க, இந்த கனவு வந்து க்ளீனாக இருக்கும். லைக் ஒரு கனவுகளை வந்து அவங்க வராங்க அப்படின்னா அது கனவா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ் வர அளவுக்கு அதை நீங்கள் கனவு கண் எந்திரிக்கும் போது உண்மையிலே அப்படி நடந்த மாதிரியான ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கும். இது வந்து நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டு வந்து கனெக்ஷன் ஆக ஆரம்பிக்கிறது. அவங்க எவ்வளோ லாங்கில் இருந்தாலுமே சப்கான்ஷியஸ் மைண்டோட பவர்னால அது கனெக்ஷன் ஆகுதுன்னு அர்த்தம். இது நீங்கள் என்ன பண்ணணும், இது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சைன், அவ்வளோதான். இந்த பாசிட்டிவ் சைன் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட பாண்டு இன்னும் டீப்பாக ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட எனர்ஜி ட்ராப் டவுன் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் பொதுவாகவே ரொம்ப ஆக்டிவான ஒரு பர்சனாக இருந்தாலுமே சடனாக எனர்ஜி ட்ராப் ஆக ஆரம்பிக்கும். இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மனசு ஃபுல்லாக அவங்கள ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. உங்கள் எனர்ஜி முழுக்க அவங்கக்கிட்ட போயிடும். ஸோ சீக்கிரமாக ட்ரை ஆக ஆரம்பிப்பீங்க. அந்த நேரத்துலேயே நீங்கள் அமைதியாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அவங்கள பாசிட்டிவாக ஃபீல் பண்ணால் போதும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பாசிட்டிவாக ஃபீல் பண்ணும். அதை விட்டு நான் கொஞ்சம் பண்ணிவிட்டு எனக்கு கிடைக்கலன்னு அழுகிறது, நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணாமல் பாசிட்டிவாக எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு பாசிட்டிவாக ஃபீல் பண்ணோம்.
இந்த டைமில் என்ன ஆகும், உங்களோட எனர்ஜி ஒரு ப்ராப்பரான அலைன்மெண்ட் வர ஆரம்பிக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சடன்லி ஒரு ஃப்ளாஷ் ஆஃப் தாட்ஸ் வரும். நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு வேலைகள் பண்ணிகிட்டு இருப்பீங்க, அந்த நேரத்தில் அவங்களோட தாட்ஸ் உங்களுக்கு சடனாக வந்துட்டு போக ஆரம்பிக்கும். ரொம்ப பிஸியான ஷெடியூலில் இருக்கிறப்ப வரும். இது காரணம் என்னென்னா, அவங்க அந்த செகண்ட் உங்களை ரொம்ப டீப்பாக யோசிக்கிறாங்க, டீப்பாக உங்களை பற்றி நினைக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி டைமில் அவங்க தாட்டை வந்து உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா, ஒரு 2 நிமிஷம் அமைதியாக இருந்து அவங்கள விஷுவல் பண்ணிவிட்டு அவங்க முகத்தை உங்கள் மனசில் நிறுத்தி சந்தோஷமாக ஒன்று அவங்களோட பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் மற்ற வேலைகள் பண்ண ஆரம்பிங்க. இது உங்கள் ஆழ் மனதில் அவங்க உங்கள் கூட தான் இருக்கிறாங்கிற பதிய வச்சு உங்கள்கிட்ட அவங்கள கொண்டு வந்து சேர்த்தோம். அண்டு கடைசியாக என்னன்னு கேட்டிங்கன்னா கூஸ்பம், இந்த புல்லரிக்கிறதுன்னு இல்லை, அது என்ன காரணமே இருக்காது. நீங்கள் படி நார்மலாக உட்காந்து படிச்சுட்டு இருப்பீங்க, ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, திடீர்னு அப்படியே உங்கள் கையில் இருக்க அந்த ஹேரில் அப்படியே எந்திரிச்சு நிற்க ஆரம்பிக்க அந்த கூஸ்பம் மூமெண்ட் உங்களுக்கு வரும். இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு பியூர் எனர்ஜி சிக்னல். இதை தான் ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்தால் என்ன செய்யணும், ஒன்றும் கிடையாது, அதை நீங்கள் ஃபீல் பண்ணி சந்தோஷப்படணும், அவ்வளோதான். பயப்படக்கூடாது, அவங்கள நினைக்கணும், அந்த உணர்வை கொண்டு வரணும். எனக்கு அந்த கூஸ்பம் உடம்புல நல்லா இருக்கும், நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஃபீல்டை அவங்கள கொண்டு வந்து அந்த சந்தோஷத்தை நீங்கள் நினச்சா போதும், பயங்கரமாக அவங்களோட லெவல் வந்து ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும், பயங்கரமாக அவங்க கனெக்ஷன் ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்துச்சுனாவே போதுமானதாக உங்களுக்கு இருக்கும். அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கான பர்ஃபெக்டான ஒரு மெத்தடை வந்து ரொம்ப ஹெவியாக பண்ணுங்கள், ரொம்ப சீக்கிரமாக அவங்களுக்கு கிடச்சிருவாங்க. ஸோ ஆல்ரெடி இதெல்லாம் வரும்போதே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துருச்சுன்னு அர்த்தம். இனிமேல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கனெக்ஷன் ஸ்ட்ராங் ஆகும். என்னென்ன பண்ணக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது, ஒரு சைன் வந்துருச்சுன்னா டவுட் ஆகக்கூடாது, அந்த சைனை சந்தோஷமாக வரவேற்கணும். ஒரு யூனிவர்ஸ் நம்ம கொடுக்க ஆரம்பிக்குது, கொடுக்க ரெடி ஆயிடுச்சு அப்படின்னும் போது அப்போ சந்தோஷத்தை கொண்டு வரணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்து மேலும் சந்தோஷத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த சந்தோஷத்தை கொண்டு வந்தீங்கன்னா போதுமானதாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஆசைப்பட்ட விரும்பின வாழ்க்கை உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கும். ஆல் தி பெஸ்ட்.